உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் அனைத்தையும் தனக்காக பயன்படுத்தாமல் பிறருக்காக பயன்படுத்தி பிறருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்பமாக இருந்து அவர்களை வெற்றி பெற செய்துவிட்டு தங்களுடைய வேலைகளை இழந்த, கடந்த காலங்களில் பல போராட்டங்களை சந்தித்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு தரமான செயல்பாடுகள் செய்ய போகுது. வெற்றி நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஹெட்டிங்காகவே போடலாம். போங்க, நீங்கள் சொல்லுவீங்க, எதை வச்சு சொல்கிறீங்கன்னே தெரியல, நீங்கள் காற்று வாக்க ஒரு காதல் மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் உட்காந்து அப்படியே ஒரு கோட்டை கட்டி வைப்போம். அது ஓட்டையாக போச்சு, என்ன பண்ண முடியும்? நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நீங்கள் கற்பனையில் மிகுந்தவர். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் கற்பனை இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜென்மத்தில் குரு அமர்ந்து செயல்பட முடியாத அளவுக்கு உங்களை ஒரு வருஷமாக அவருடைய வேலையை பார்த்தார். அவர் இந்த ஆனி மாதம் ஆரம்பத்திலேருந்து அப்படியே ஜம்மன் எங்கே போகிறாரு? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போகிறார். அவர் உச்ச வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கும் என்பது உண்மை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க என்னென்ன போராட்டத்தெல்லாம் சந்திச்சிங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறாந்தா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இல்லை, 15 மணி நேரம் பேசணும் உங்களை பற்றி. அவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ பாடங்கள் இருந்துச்சு. பல அன்பர்களுக்கு தன்னுடைய கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டு ஏற்றி விட்டு ஏணியாக இருந்த உங்களை கீழே தள்ளி விட்ட நபர்கள் தான் அதிகம். வேலையை இழந்துட்டேன் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்காம இழந்திருப்பீங்க? சொல்லுங்கள். உங்களுக்கு இல்லை வேலை செய்ய தெரியாமல் நீங்கள் வேலையை விட்டு இழந்திருப்பீங்களா? உறுதியாக உங்களுடைய வேலை இழக்கப்பட்டது. கடந்த 3 வருடத்தில் மிதுன ராசிக்காங்க எத்தனை பேர் வேலை இழந்தீங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கேட்டால் கீழே கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அத்தனை பேர் போட்டிருக்கீங்க. நம்ம சனி பயிற்சி வீடியோவில் கேட்டதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. உங்களுடைய வேலை இழந்ததுக்கான காரணம் சூழ்ச்சி மட்டுமே. அந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தினது நீங்கள் யாரை பாசமாக, யாரை ரொம்ப நம்புனீங்களோ அவங்க மட்டுமே. இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு அது. அப்போ இப்போ என்ன கிடைக்க போகுது? நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்களுடைய கடன் பிரச்சனை விலக போகுது. கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சிங்கன்னு சொல்லி மனசளவில் போராடுறீங்க. சரி, இன்னொரு கேள்வியும் கேட்டுருவோம். நீங்கள் கடன் உங்களுக்காண்டி வாங்கினீங்களா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக வாங்கின கடன் நீங்கள் மொத்த கடனில் 20% வேணால் வச்சுக்கலாம். மீதி 80% பிறருக்காக வாங்கி கொடுத்து, அடடா இப்படி நம்பி ஏமாந்துட்டோமே நீங்கள் சொல்லக்கூடிய அளவு தான் உங்களுடைய செயல்பாடு. அப்போ கடன் பிரச்சனையில் மீளா துயரத்தில் இருக்கிற நம்முடைய மிதுன ராசி மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக நடக்க போகுது. கவலையே படாது. ஏன்னா உங்களுக்கு கடன் நீங்கள் வாங்குவதற்கு மிகப்பெரிய காரகத்தா யார்? நம்முடைய சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து உங்களுக்கு குதூகலமாக கொடுத்துட்டாரு கடன் பிரச்சனையை. நீங்களும் யோசிக்காமல் யாருக்குனாலும் உதவி செய்கிறேன்னு சொல்லி அறிவையும் கொடுத்துட்டீங்க, பணத்தையும் கொடுத்துட்டீங்க. அப்போ உங்களுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு உறுத்தல் இருக்குது. ஏன் இப்படி பண்ணோம் டெய்லி உங்களை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அந்த விடை
உங்களுக்கு உறுதியாக தமிழ் புத்தாண்டு முதல் தரமாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றம் என்னென்னா, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. யார் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ கவலைப்பட வேண்டாம். ஒரு சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட நஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த சந்தோஷத்தை மீண்டும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? உங்களோட லைஃப்பில் இனிமேல் தான் சந்தோஷம் உறுதியாக உண்டு. கிட்டத்தட்ட உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் பார்க்க, சனி பகவானுடைய ஒரு பார்வையை கண்ட்ரோல் செய்வதற்காகவே குரு நம்முடைய கடகராசிக்குள்ளே அமர்ந்து 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்த்து, போதுண்டா சாமி, மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு நீயும் நானும் சேர்ந்து சிறப்பான நல்ல விஷயங்கள் செய்து கொடுப்போம்னு சொல்லி அவர் என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கொடுத்து சனி பகவானையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை செய்வதற்கு உறுதுணையாக 2 பேரும் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க வெளிநாடு போக போகிறீங்க. ஸோ இவ்வளோ யோகங்கள், இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு நம்மளுடைய நிழல் கிரகமான ராகு பகவானும் கேது பகவானும் இண்டியூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் நிதானமான செயல்பாடு, தேவையில்லாத வாக்குவாதத்தை தலையிடாமல் இருப்பது, அவர்களுக்கு போய் உத்தரவாதம் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே போல் புகைப்படங்களை சமூக வலைதளங்களை பகிர்வது, அல்லது உங்களுக்கு வேண்டாத நபர்களோ அல்லது வேண்டிய நபர்கள் வேண்டாமல் போகிறாங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு நல்லபடியாக தான் அனுப்பி வைப்பீங்க. அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்பமாய் உருவாக்கி உங்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய அப்பாவுடைய செயல்பாடுகளில் அவரை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். உங்கள் அப்பாவுக்கு இப்போ புது புது நண்பர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று இருக்கிற நண்பரை ஏமாற்றுவாங்க, அல்லது புதுசாக ஒரு நண்பர்கள்லாம் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் அப்பா வேண்டாம்ப்பா, என்னுடைய ராசியின் அடிப்படையில் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா, யார் பேச்சையும் கேட்காத, நிதானமாக முடிவெடு, யாரையும் நம்பி ஏமாந்துடாதப்பா அப்படின்னு அப்பா கொஞ்சம் அறிவுரை, அதாவது எடுத்து சொல்லுங்கள், தப்பு கிடையாது. நம்முடைய சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் அறிவுரை சொல்லிதானே சிவன் நிறைய விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய தகப்பனாருக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். அப்பாவுடைய செயல்பாடுகளை ஏதாவது மாற்றம் தெரியுன்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க. ஆனால் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது, புரியுதா உங்களுக்கு? சொல்கிற விதத்தில் ஒரு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய எதிர்காலமும் சூப்பராக இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.